ஹலோ எவ்ரிஒன். நாங்க ஆனந்த் பாலா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 2, 3 நாளாவே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கரூர்ல நடந்தது. இப்ப வரையும் வந்து அதுலருந்து யாருமே மீண்டு வந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து மிக மோசமான ஒரு நாள் அப்படிங்கலாம். அந்த ஒரு சனிக்கிழமை. ஒரு கருப்பு நாளுங்களேன். அதாவது இது வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு கருப்பு நாளுங்கலாம். ஏன்னா, உலகத்துல உள்ள எல்லா நாடுகள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா வந்து சைனாவுலருந்து சைனா இரங்கல் தெரிவிக்கிறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம அ அமெரிக்காவுல உள்ள மிக முக்கியமான வந்து ஒரு செய்தித்தாள்கள்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது, இதனால மத்த கண்ட்ரிகள்லலாம் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தின ஒரு கரூர் இந்த சம்பவம் தான் பார்த்தீங்கன்னாக்கா, நேத்து வந்து இவ்வளோ நாள் ஏன் வந்து உங்க விஜய் அண்ணா வந்து ஒரு வந்து இரங்கல் தெரிவிக்கல, ஒரு வீடியோ போடல. ஏன் வந்து அவங்க வந்து வெளியிலேயே வரல அப்படிங்கிற மாரி அவங்க மேல அதிகமான விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாரி நேத்து வந்து ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேசும்போதே தெரியுது, அவங்க எந்த அளவுக்கு வந்து மன அழுத்தத்தில இருந்திருப்பாங்க அப்படின்னு. யார் வந்து இத பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா அதுலேருந்து யாரும் வந்து தப்பிக்க முடியாது. இப்போ வந்து ஒரு கமிட்டி போட்டு ஒன் கமிட்டிங்கிற ஒரு இத போட்டு வந்து அ டிஎம்கே வந்து போட்டிருக்காங்க. அவங்க வந்து இதுல வந்து என்னென்ன அறிக்கைகள் குடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியாது. பர்ட்டிகுலரா வந்து இது யார் செஞ்சிருந்தாலும் கண்டிப்பா அவங்க வந்து தண்டிக்கப்படுவாங்க, தண்டிக்கப்படுவாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா, விஜய் அண்ணா பார்த்தாவே நம்மளுக்கு தெரியுது, அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கஷ்டத்துல இருந்திருக்காங்க. அவங்க சொல்லும்போதே சொல்றாங்க, "எனக்கு இந்த மாரி ஒரு விஷயம் வந்து இதுவரையும் நடந்ததே கிடையாது." அப்படிங்கிற மாரி வந்து இதுல வந்து பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பேசும்போது என்னன்னு சொன்னாங்கன்னாக்கா, சிஎம் சார் அது அந்த வீடியோ முடிக்கும்போது, "சிஎம் சார் நீங்க வந்து என்னைய என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா வந்து என் தொண்டர்களையோ, என்னை சார்ந்தவர்களையோ நீங்க எந்த விதமான ஒரு துன்புறுத்தல் பண்ணாதீங்க." அதாவது பொய் கேஸ் போடுறதா இருக்கட்டும், இந்த மாரி எல்லா விஷயங்களையும் வந்து இதுல வந்து அவங்க வந்து பேசியிருந்தாங்க. பர்ட்டிகுலரா வந்து ஏன் வந்து இந்த மாரி வந்து ஒரு ஒரு சில ரூமர்கள்லாம் வந்து அதிகமா வந்துட்டு இருக்கு. ஏன்னா, அவங்க கட்சிய வந்து கலைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அண்ணா வந்து கைது பண்ண போறாங்க. அப்படிங்கலாம் நெறைய வந்து விஷயங்கள்லாம் போய்க்கிட்டு இருந்துச்சு. எப்படியா இருந்தாலும் அவங்க லாஸ்ட்ல சொல்லும்போது சொன்னாங்க, "நம்ம இந்த இதுலேருந்து நம்ம மீண்டு வருவோம். கண்டிப்பா வருவோம்." அப்படிங்கிற மாரி வந்து இந்த வீடியோ முடிக்கும்போது பேசியிருந்தாங்க. அவங்க வந்து பேசும்போதே தெரியுது, அவங்க எந்த அளவுக்கு வந்து மன அழுத்தத்தில இருந்திருப்பாங்க அப்படின்னு. ஒரு 36, 37 மணி நேரம் வந்து இந்த நீலாங்கரை வீட்ல தான் இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க கட்சி தலைவர்களோட வந்து ஒரு அ மீட்டிங்லாம் போட்டதா இருக்கட்டும். ஆனாலும் அவங்க நேத்து தான் வந்து இந்த ஒரு ஒரு மீட்டிங் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனா நேத்து வந்து ஒரு எம்பி கமிட்டி வந்து வந்திருக்காங்க. அதாவது என்டிஏலருந்து. என்டிஏங்கிறது கேமா மாலினிங்கிறவங்க அவங்க ஒரு எம்பி. அவங்கள சேர்ந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் கிட்ட வந்திருந்திருக்காங்க. அந்த கமிட்டி தான் வந்து நேத்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல வந்து அவங்க வந்து அங்கே உள்ள நடந்த ஒரு ஸ்பாட்ல போயிட்டு விசாரிக்கிறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம அங்கே ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிக்கிறதா இருக்கட்டும். எல்லா இதையும் வந்து அவங்க வந்து ஒண்ணொண்ணா வந்து போய் விசாரிச்சாங்க. விசாரிச்சுட்டு அவங்க ஒரு அறிக்கைய வந்து கண்டிப்பா வந்து குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அண்ணாட்ட. பட் இருந்தாலும் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. அது நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க பார்க்கிறதா இருக்கட்டும். அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேத்து வந்து அது அவங்க எம்பி வந்து பேச இவங்க வந்து அத மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பர்ட்டிகுலரா வந்து எல்லா தலைவரும் இவங்க அதாவது விஜய் அண்ணா பேசும்போதே சொன்னாங்க, "எல்லா தலைவர்களும் வந்து எனக்கு வந்து ஆதரவு குடுத்ததுக்கு நன்றி." ஏன்னா, இது யாரு தப்பு பண்ணாங்கிறது கூடிய சீக்கிரம் வந்து கண்டிப்பா வெளில வந்துரும். அது மட்டும் உண்மைன்னு தெரியுது. பார்ப்போம் என்ன மாரி வரப்போகுது அப்படிங்கிறத. இவங்க வந்து விஜய் அண்ணா பேசும்போதே சொல்றாங்க, எப்படி வந்து இப்ப அந்த நடிகை எம்பி வந்து மா மா ஹேமமாலினி என்ன சொல்றாங்கன்னா, "நீ எப்படி இந்த மாரி ஒரு குறுகலான இடத்த யாரு குடுத்தா? எப்படி வந்து நீங்க இத வந்து குடுக்கலாம்." அப்படிங்கிற மாரி வந்து இதுல வந்து பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நேத்து வந்து ஒரு நீதிபதி முன்னிலையில ஒரு விசாரணையும் போயிட்டு இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து என்ன மாரி ஒரு இதா ஸ்டேட்டஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த இதுல வந்து யார் யார் வந்து இன்வால்வ் ஆயிருக்கா? அதையும் வந்து மெயினா பார்க்கணும். ஏன்னா, இதுல வந்து ஒரு விஜய் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அந்த அந்த சம்பவம் நடந்து அவங்க வெளியில போனாங்க பார்த்தீங்களா? அவங்க அங்க இருந்தா தானே பிரச்சனை. அட்லீஸ்ட் வந்து திருச்சியிலயாவது அதாவது இந்த விமான நிலையம் பக்கத்துலயாவது அவங்க வந்து ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருந்து, அங்க ஒரு ஆறுதல தெரிவிச்சிருந்தாங்கன்னா, இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இத வந்து யாருமே வந்து அவங்க வந்து ஒரு வார்த்தை கூட எதுவும் பேசியிருக்க முடியாது. நம்ம பார்க்குறோம். ஏன்னா, அவங்க அந்த லெக்கல வந்து இப்ப வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மக்களுமே வந்து அவர் மேல வந்து யாரும் குற்றம் சொல்லல. அந்த இறந்தவங்களா இருக்கட்டும், இங்க சார்ந்தவங்களா இருக்கட்டும், ஒரு சிலவங்க வந்து சொல்றாங்க, அவரு விஜய் அண்ணா பண்ணது தான் தப்பு அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களோட அ அந்த இறந்தவங்களா இருக்கட்டும், அந்த குடும்பமா இருக்கட்டும், இப்ப வரையும் ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அதாவது இப்ப வரையும் அந்த விஜய் அண்ணாவுக்கு தான் வந்து ஆறுதலா இருந்துகிட்டு இருக்காங்க. அத தான் வந்து நம்ம இதுல வந்து மெயினா பார்க்க முடியிற மாரி இருக்கு. ஏன்னா, நெறைய தலைவர்கள் நெறைய விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி யார் பேசினாலும், இதுல உண்மை வந்து கண்டிப்பா வந்து வெளில வந்தே ஆகும். அதுதான் நமக்கு தெரியுது. ஏன்னா, அவரு பேசும்போதும் ஏன்னா கூட்டங்கள் வந்து அதிகமா வருது பாருங்க. எவ்வளோ கூட்டங்கள். இதுக்கு முன்னாடி நடந்த 4 மாவட்டங்களா இருக்கட்டும், 5வது மாவட்டம் வந்து முடிச்சுட்டு தான் இங்க வர்றாரு. முடிச்சுட்டு வரும்போது நாமக்கல்ல முடிச்சுட்டு வரும்போது, இங்க கரூர்ல வந்து அதுக்கு மேல வந்து கூட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. நேத்து நடந்த அந்த
அ மி நீதிபதிகள் பேசும்போதும் சொல்றாங்களாம், நீங்க வந்து 10,000 பேருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 10,000 பேருங்கிறது நீங்க வந்து எப்படி வந்து நினைச்சீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நடந்த கூட்டங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க ஒரு அரசியல் தலைவரா வந்தீங்கன்னா, உங்களோட தொண்டர்கள் மட்டும் தான் வருவாங்க. மத்தபடி நீங்க வேற யாரையும் கூட்டிட்டு வந்தா வருவாங்க. பர்ட்டிகுலரா வந்து இவரு ஒரு கட்சி தலைவர் மட்டும் இல்லாம, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நடிகராவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம எல்லா லெவல்லயும் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர். அப்படி உள்ளவருக்கு வந்து இந்த கட்சிக்கு அதாவது தொண்டர்கள் இல்லாம இன்னும் அதிகமான ரசிகர்கள் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? எப்படி நீங்க வந்து 10,000 பேருக்கு வந்து நீங்க ஒரு அனுமதி குடுத்தீங்க? அப்படிங்கிற மாரி வந்து இதுல வந்து மெயினா வந்து நீதிபதிகள் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து மெயினா நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல என்ன மாரி ஒரு விசாரணை வந்து போயிட்டு இருக்கு? ஏன்னா இவங்க தபாக டிவிகே சைட்ல என்ன கேட்கறாங்கன்னாக்கா, எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிற மாரி தான் கேட்கறாங்க. ஏன்னா நீங்க இப்போ ஒன் கமிஷன் ஒரு நபர் கமிஷன் வந்து நீங்க வந்து அமைச்சிருக்கீங்க. ஸோ அவங்க வந்து பார்க்கட்டும். பார்த்துட்டு இது என்ன தெரிஞ்சாலும் எங்களுக்கு வந்து ஒரு சிபிஐயோட விசாரணை இருந்தா தான் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து இதில பேசியிருக்காங்க. பார்ப்போம் என்ன மாரி பண்ண போறாங்கன்னு. ஏன்னா இந்த ஒரு ஒரு நபர் கமிஷன்ல அமைக்கப்பட்டவங்களும் பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமானவங்க தான். அவங்க இதுக்கு முன்னாடி வந்து அ மிகப்பெரிய ஒரு கேஸ்லலாம் அப்பீர் ஆகி அது வந்து ஒரு நல்ல சக்சஸான ஒரு ரிசல்ட்டும் கிடைச்சுச்சு. ஸோ அதே மாரி இதுல இருந்து ஒரு நல்ல சக்சஸான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நடந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு எதையுமே வந்து நம்ம வந்து சொல்லிற முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு மரணம் தான் இது. ஏன்னா, இயற்கையான மரணமே கிடையாது. ஏன்னா, யார் மூலியமாவோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சதி வலையில தான் இந்த மாரி ஒரு இது நடந்திருக்கு. அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஸோ இது யார் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா அவங்கள வந்து கண்டிப்பா இதுல தண்டிக்கப்பட தான் வேணும். நம்ம வந்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து அ இவங்க வந்து புஷி ஆனந்த் இருக்காங்களா? புஷி ஆனந்த் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தலைமறைவா இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, அவங்க மேல வந்து வழக்குகள் வந்து அதிகமா வந்து கரூர்ல வந்து போட்டிருக்காங்க. பர்ட்டிகுலரா வந்து அவர வந்து எப்ப வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறனால அவங்க வந்து தலைமறைவா இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அதுவும் வந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நேத்து மிக முக்கியமான ஒரு இது நடந்திருக்கு. ஏன் வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு ஒரு கட்சி தலைவர்னா அவர டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அவரு என்ன சொல்றாரோ நான் விஜய் அண்ணாவுக்கு வந்து டைரக்ட்டாவே சொல்றேன். ஏன்னா வந்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு கட்சின்னா, கட்சி அவங்கள வந்து சார்ந்து தான் இருக்கணும். ஏன்னா இப்படி இருக்கும்போது நேத்து வந்து ஒரு ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க. அந்த ட்வீட்ட போட்டுட்டு கொஞ்ச நேரத்துல வந்து டெலீட் பண்றாங்க. ஸோ அந்த மாரி எல்லாம் ஒரு அந்த ட்வீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு வயலன்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த நேபாள் இஷ்யூவா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கா இஷ்யூவா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவர் வந்து அந்த ட்வீட்ல வந்து மென்ஷன் பண்ணி போட்டுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இப்ப சமூக வலைதளங்கள்ல வந்து அதிகமா வந்து பரவிட்டு இருக்கு. ஏன் ஒரு அண்டை நாடுகள்ல நடக்கிற மாரியே வந்து நம்ம வந்து அவர் என்ன சொல்றாருனாக்கா, இங்க வந்து தடியடி அடி நடக்குறாங்க. ஒரு ரோட்ல நடந்து போனாவே அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கருத்து சுதந்திரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க வந்து நம்ம புரட்சிக்கு போவோம். ஸோ அப்படியெல்லாம் வந்து இதுல வந்து பேசி அவங்க வந்து இந்த ஆதவ அர்ஜுனா போட்டது. ஏன்னா இந்த மாரி வந்து ஒரு கட்சிய சார்ந்து இருக்கோம்னா, அந்த கட்சி தலைவர் என்ன சொல்றாரோ அத மாரி தான் கேட்கணும். ஏன்னா இப்ப அதாவது ஒவ்வொரு தலைவர்களா இருக்காங்க. அது டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், எல்லாரும் வந்து அந்த கட்சியில உள்ளவங்க என்ன சொல்றாங்களோ, அந்த தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ, அத பத்தி தான் ட்வீட் போடுறதா இருக்கட்டும், எதா இருந்தாலும் பேசுறது கூட பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து இந்த மாரி ஒரு தன்னிச்சையா நீங்க ஒரு ட்வீட் போட்டுறீங்க? இதனால வந்து எவ்வளவு ஒரு பெரிய அவரும் வந்து இப்ப அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா, அவர் அவர் பேசுனது வந்து ஒரு வயலன்ஸான ஒரு வேர்ட். ஸோ அததான் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்ப நெறைய தலைவர்கள்லாம் வந்து நெறைய பேர் வந்திருப்பாங்க. அதாவது அரசியல்லேருந்துலாம் வந்திருப்பாங்க. ஆ ர ரஜி சார் கூட இதுல வந்து ரஜினி சார் கூட இதுல வர்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க இப்ப வரையும் வரல. அப்படி இருந்தாலும் இவரு வந்து 200, 250 கோடி ரூபாய்க்கு மேல உள்ள சம்பளம் வாங்கிட்டு இருந்தவரு, இப்ப வரையும் வந்து கரண்ட்ல வந்து பீக்ல இருக்க ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசியலுக்கு வர்றாருன்னா, கண்டிப்பா அவருக்கு வந்து நம்ம வந்து அ அவர் வந்து பணத்த எதிர்பார்த்து வரல. பர்ட்டிகுலரா வந்து மற்றவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி சொல்லிட்டு இருந்தாலும், இவரு வந்து இப்ப வரையும் அவர் வந்து ஒரு நிலையா வந்து இருந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி இருந்ததுல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த ஒரு 4, 5 மாவட்டங்கள் நடந்த மிக முக்கியமா வந்து அங்கே நடந்த ஒரு கூட்டங்கள்ல பிரச்சாரத்துல பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமான மக்கள் வந்தத பார்த்துட்டு மத்த கட்சியினர் மேபி எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, மற்ற எல்லா கட்சிகளும் சரி, அவங்க வந்து கண்டிப்பா அவங்களுக்கான ஒரு கலக்கத்த ஏற்படுத்தியிருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாரி யாரோ ஒரு ஆள் பண்ணியிருப்பாங்களோ! அப்படிங்கிற மாரியும் வந்து இதுல வந்து பார்க்கப்படுறாங்க. ஏன்னா, இதுல யாரு பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கான தண்டனை வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா, கூடிய சீக்கிரம் வந்து மாட்டிருவாங்க. கண்டிப்பா அது மட்டும் நடக்குது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் வந்து விஜய் அண்ணா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா, மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து ஒரு மாற்று கட்சி வந்து வரணும் அப்படின்னு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி 40, 50 வருஷங்கள் வந்து அந்த 2 கட்சிகளுமே ஆண்டுகிட்டே வந்துருச்சு. வந்தாலும் இப்போ வரையும் வந்து மக்கள் வந்து நெறைய கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அததான் வந்து இந்த ஒரு இப்போ வந்து புதுசா ஒருத்தர் வர்றாரா, இவரு வந்து நம்மளுக்கு பண்ணிற மாட்டாரா? அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து மக்கள் வந்து அதிகமான வந்து வரவேற்பு குடுக்குறதா இருக்கட்டும், எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா,
இந்த மாரி ஒரு புதுமுகம் வந்து ஒரு நல்லது பண்ணிற மாட்டாங்களா? மக்களுக்கு வந்து நல்லது கிடைச்சிராதா? அப்படிங்கிறது தான் வந்து இப்ப இதுல வந்து பார்க்குறாங்க. அதனால தான் இவ்வளோ வரவேற்பு, இவ்வளோ மக்கள்லாம் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதனாலயும் கூட மேபி வந்து யாரோ வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ அதுவும் நடக்குது. ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா, இப்ப அவங்களுக்கு வந்து நெறைய வந்து அந்த சோசியல் மீடியாலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு ஆதரவா யாருமே வந்து நெகட்டிவா அந்த அளவுக்கு பேசல. ஸோ அந்த அளவுக்கு ஆ மக்களும் சரி, இளைஞர்களும் சரி, இப்ப வரையும் வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த அ பதிவுல வந்து பார்க்குற மாரி இருக்கு. இந்த ஒரு சில வந்து ரூமர்லாம் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அது என்ன மாரி ரூமர்னாக்க, இந்த பிஜேபி வந்து இவங்க வந்து போயிட்டாங்க, அப்படிங்கிற மாரி வந்து இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஆனா பிஜேபிக்காண்டி இப்படி வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றத விட, அவங்க வந்து இந்த மாரி கட்டத்துல தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா, ஒரு கட்சி வந்து சார்ந்து போயிட்டாங்கன்னா, கண்டிப்பா அந்த கட்சிங்கிறது இல்லாமயே போயிரும். ஸோ இது மாரி வந்து பிஜேபி இதுல வந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி யாருக்கும் விலை போயிறக்கூடாது இந்த விஜய் அண்ணா. ஸோ அப்படி போயிட்டாங்கன்னா, கண்டிப்பா அந்த கட்சி கிடையாது. நம்ம வந்து இவ்வளவு மக்கள் வந்து உங்கள வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததும் ஒரு நடக்காம போயிரும். ஸோ ஏன்னா, இவர் வந்து அதிகமா வந்து டிஎம்கே வந்து எதிர்க்கிறதா இருக்கட்டும், அதாவது பிஜேபிய வந்து எதிர்க்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருந்தாலும், எந்த கட்சிகளுக்கும் வந்து இவர் வந்து விலை போயிறக்கூடாது. ஏன்னா, இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிவிகே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமைய வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அத கன்டின்யூ பண்ணணும்னா, கண்டிப்பா அவங்க இதுல முன்னேறி போக தான் வேணும். ஏன்னா, இப்ப இந்த 41 உயிர்கள் வந்து இங்க இந்த கரூர்ல போயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து அவர் என்ன பண்ண போறாரு என்னங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நீதிபதிகள் வந்து என்ன குடுக்க போறாங்க, இந்த ஒரு ஒன் கமிஷன் அமைப்பு வந்து என்ன குடுக்க போறாங்க என்னன்னு தெரியல. இதெல்லாம் வந்து தெரிஞ்சு தான் நம்ம வந்து அடுத்து சொல்ல முடியும். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் உங்க ஆனந்த் பாலா. பாய்.